தமிழ்நாடு பெயர் தோன்றுவதற்கும் விருதுநகருக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அதில் ஒருவருடைய உயிர் தியாகம் அடங்கி இருக்கு. அதற்கு காரணம் தியாகி சங்கரலிங்கனார். 1895 ஜனவரி 26 விருதுநகரில் பிறந்தவர். பள்ளியில் படித்துக்கொண்டே சுதந்திர போராட்டத்திலும் பங்கேற்றார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் பல போராட்டங்களை மேற்கொண்டார். காலப்போக்கில் அவர் காங்கிரஸில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். நம் மாநிலத்தின் பெயரே நம் மொழி பெயராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். 1956 ஜூலை 26 விருதுநகர் அருகே உள்ள சூளக்கரை மேட்டில் இருந்து மெட்ராஸ் பெயரை தமிழ்நாடு என மாற்ற வேண்டும் என்றும் மேலும் 12 அம்ச கோரிக்கையுடன் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். அதன் பிறகு போராட்டம் கவனம் பெற விருதுநகர் தேசப்பந்து திடலில் தொடர் போராட்டம் நடத்தினார். அந்த அழுத்தத்தினால் காமராஜர், அண்ணா போன்ற தலைவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு வலியுறுத்தினார்கள். ஆனால் சங்கரலிங்கனார் பின்வாங்கவில்லை. 76 நாட்கள் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் போராடினார். தொடர் உண்ணாவிரதத்தால் அக்டோபர் 13, 1956 அவர் உயிர் நீத்தார். அவரின் தியாகத்துக்கு பிறகுதான் 1967 ஜூலை 18 அண்ணாதுரையின் ஆட்சியில் இந்த நிலம் மெட்ராஸ் என்று இல்லாமல் தமிழ்நாடு என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இவரது நினைவு சின்னம் விருதுநகர் கல்லூரி சாலையில் அமைந்துள்ளது.